பாடல்களை பாடினால் என்ன பயன் வரும், பாடியவர் எந்த ஊர் என்று சொல்லுகிற குறிப்புகள் எல்லாம் வருவதற்கு பேர் திருக்கடைக்காப்புன்னு பேரு. இந்த கடைக்காப்பு என்கின்ற ஒரு முறையை வைத்து இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து பாடுகின்ற பதிகத்தை முதலில் அருளி செய்தவர் காரைக்கால் அம்மையார். அதனால அம்மையே என்று அழைத்த பொழுது சைவ நெறிக்கே உரிய இன்றைய தினம் நமக்கு கிடைக்கின்ற திருமுறைகளுக்கு முதலாக ஆதாரமாக வித்தாக இருப்பது அம்மையார் அருளி செய்த அந்த ஆலங்காட்டு பதிகம். எனவேதான் அவள் அம்மையாக இருந்து இந்த சைவ நெறி வளர்வதற்கு உயிர் நெறியாக இந்த பதிகங்களை தந்தார் என்பதனாலே அம்மையே என்று விழித்தாராம் சாமி. ரொம்ப அற்புதமா சிவபெருமான் அடியார்களுடைய பெருமையை பற்றி பேசுகிற பொழுது திருவாரூரிலே சொல்லுவார், பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனம் மேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சிவபெருமானே அடியாருடைய புகழை பாடியதாக சொல்லப்பெறுகின்ற நிலை அந்த பதிக பெருவழியாக நிற்கின்ற பதிக பெருவழியை அம்மையார் தந்தார். அதுல சிறப்பு பாருங்க, அம்மையார் அருளி செய்தது 2 பதிகம் திரு ஆலங்காட்டில் அருளி செய்ய போகிறார்கள். அதுல ஒன்னு மூத்த பதிகம், இன்னொன்னு ஆலங்காட்டு மூத்த பதிகம், இன்னொன்னு ஆலங்காட்டு பதிகம். இந்த ஆலங்காட்டு மூத்த பதிகத்தை அம்மையார் நட்டபாடை என்று சொல்லக்கூடிய பண்ணிலே அமைத்தார்கள். இந்த நட்டபாடை பண்ணிலே அமைத்த அந்த முதல் பதிகம், 2வது பதிகத்தை இந்தள பண்ணிலே அமைத்தார்கள். திருஞான சம்பந்த பெருமான் முதலாக பாடுகிறார், தோடுடைய செவியன் பாடுகிறார். அந்த தோடுடைய செவியன் என்ற அந்த பதிகத்திற்கு அவர் தேர்ந்தெடுத்த பண் நட்டபாடை பண்ணை தேர்ந்தெடுக்கிறார். அது அம்மையாருக்கு தான் செலுத்துகின்ற ஒரு வந்தனம் போல கருதினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலாக பாடுகிறார் பித்தா பிறைசூடின்னு. அவர் எந்த பதிகத்தை, அந்த பதிகத்துக்கு எந்த பண்ணை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அம்மையாருடைய இன்னொரு பண்ணாக இருக்கிற இந்தள பண்ணை தேர்ந்தெடுக்கிறார். இப்படி இருவரும் அம்மையாருடைய அந்த பண்களையே தேர்ந்தெடுத்து, அது மட்டுமல்லாமல் அம்மையார் எந்த வழியிலே பாடினார்களோ அந்த வழியிலேயே பதிகங்களை அமைக்கக்கூடிய இந்த நெறிமுறைகளையும் அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் சைவ நெறிக்கே பதிக பெருவழிக்கே மூலமாக விளங்கி இருக்கிறாள் தாய் என்கிற காரணத்தினாலேதான் அவளை அம்மையே என்று அழைத்தாராம் சுவாமி. அம்மையே என்று அழைத்து விட்டு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். சுவாமி கேட்கறதுக்கு தயாரா இருந்தாலும் நாம சரியா கேட்கறதுக்கு நாம சரியா இருக்கணுமே இல்லையா? நமக்கு அம்மையார் கேட்டாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், இன்றும் வேண்டும். என்ன வேண்டும்னார்? மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். ஒருவேளை பிறக்கக்கூடிய அந்த நிலை வருமானார், எனக்கு பிறப்பு வேண்டாம், ஆனால் ஒருவேளை பிறப்பு இருக்குமானால் அதுல ஒரே ஒரு கோரிக்கை, இன்ன பிறப்பு வேணும்னு நான் சொல்லல, ஏன்னா நீ எது வேணாலும் போடலாம், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா என்றார் அவர். அதனால என்ன பிறப்பு வேணா வரலாம், அது எந்த பிறப்பா வேணா இருந்துட்டு போகுது, அந்த பிறப்புல உன்னை மறவாமை வேண்டும், அதுதான் கேட்டாங்க. அந்த மறவாமை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அதுதான் நாம இறைவன்கிட்ட வேண்டி நிற்க வேண்டிய ஒன்று. அந்த கண்டினியூட்டி, இந்த ஒரு பிறப்பில இருக்கக்கூடிய அந்த அன்பு அடுத்த பிறப்பில பிறவி மாறினாலும் தொடரும். அதனாலதான் நமக்கு பல தலங்கள் சிலந்து வழிபட்டது, யானை வழிபட்டது, ஈ வழிபட்டது, எறும்பு வழிபட்டது, காக்கை வழிபட்டது, அணில் வழிபட்டது என்றெல்லாம் பல்வேறு தலங்கள் இருப்பதற்கு காரணம் இவையெல்லாம் சிவபூசை செய்து அந்த தொடர்புடையன. அதனால அம்மையார் கேட்கிறார், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனார்? இன்ப அன்புனார். இரவாத இன்ப அன்பு, வித்தவுட் பிரேக். இறைவன் மேல செலுத்துகிற அன்பு அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பர் சுவாமி சொல்லுகிறார், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே,
தொடர்ச்சின்னு சொல்றார். சிவபெருமானுக்கு ஒரு பேரே சொல்றார் தொடர்ச்சி, அதாவது கண்டினியூட்டின்னு பேரு. தொடர்ச்சின்னா ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்தா கண்டினியூட்டி. சிவபெருமானுக்கு ஒரு பேரு அப்பர் சுவாமி சொல்லுகிறார் கண்டினியூட்டின்னார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கன்பதாகும். இங்கேயும் கேட்கிறார் அம்மையார், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும். ஆனா பிறப்பு உண்டா இல்லையாங்கிறத டிசைட் பண்ண வேண்டியவன் சிவபெருமான் தான். வினை கணக்குகளுக்கு மிக துல்லியமாக தீர்ப்பு தருகின்றவன் சிவபெருமான். நாம் எத்தனையோ வினைகளை செய்கின்றோம், ஆனால் செய்த வினைகளுக்கு உரிய பயனை தருகின்றவன் சிவன் ஒருவன் தான். ஏன்னா ரொம்ப தெளிவாகவே அப்பர் சுவாமி சொல்லுகிறார், வினை கணக்கு அவன் தான் மெயின்டைன் பண்றானா. தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அவரே கணக்கு எழுதுறாராம், எழுதும் கீழ்கணக்கு. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரி. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னா அந்த வீட்டு போர்ட்டிக்குள்ள லைட் எரியும், ஹால் உள்ள போன டிவி ஓடிட்டு இருக்கும், அங்கிருந்து அப்படி கிச்சன்ல போனா எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடும், பெட்ரூம் போனா ஏசி ஓடிட்டு இருக்கும், பேக்யார்ட் போனா மோட்டர் ஓடிட்டு இருக்கும், எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில மீட்டர் ஓடிட்டு இருக்கும். என்ன உள்ள போட்டாலும் அங்க இந்த உலகத்தில் நீங்க எதை செஞ்சாலும் எவ்வரி ஆக்ஷன் இஸ் மீட்டர்டு. அது அவரே எழுதுறாராம். எழுதும் அதை கூட வேற யாரும் நம்பி கொடுக்க தயாரா இல்ல அவரு. அதுலயும் கோல்மால் பண்ணுவான்னு நினைக்கிறாரோ என்னவோ. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரை. அந்த கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறான், அந்த பேரடி நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்முடைய வினைக்கணக்கு முழுமையும் அவர் தான். இந்த வினைக்கணக்குக்கு எப்படி அவர் அந்த பலன் தருகிறாருன்னு நினைத்து பார்க்கிற பொழுது அது பெரிய சிவரகசியமாக இருக்கிறது. நமக்கு சமணர்களுக்கு என்ன வேறுபாடு? சமணர்கள் என்ன சொல்றாங்க? பௌத்தர்கள் வினையை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் யுவர் காட் அப்படின்னு கேட்கிறாங்க. அது அவங்க தான் அப்படிதான் கேட்கிறாங்க. ஒருத்தர் நல்லது செய்யறார், நல்லது வந்துடும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். கடவுளுக்கு என்னையா வேலைன்னு கேட்கிறாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? நாம நல்லது செய்யறோம், கெட்டது செய்யறோம், செய்யறப்பவே அது முடிஞ்சு போகுது. அது தானா எப்படி வரும் என்கிட்ட? நாம் செய்கிற பொழுது தூலமாக இருக்கிற நல்வினை தீவினை அப்பொழுதே அழிஞ்சு போயிடும். அது பதிவு செய்யப்படுகிற பொழுது புண்ணியம் பாவமாக பதிவு செய்யப்படும். செய்கிற பொழுது நல்வினை தீவினை அத்தோட முடிஞ்சு போச்சு. பதிவு செய்யப்படுகிற பொழுது புண்ணியம் பாவம், அது அனுபவத்திற்கு வருகிற பொழுது இன்பம் துன்பம். இதுதான் 3 ஸ்டேஜ் வினைக்கு. செய்கிற பொழுது நல்வினை தீவினை, பதிவு செய்யப்படுகிறது புண்ணியம் பாவம், அனுபவத்திற்கு வருகிற பொழுது இன்பம் துன்பம். சரி, ஒருவர் ஒரு வினையை செய்கிறார் என்று சொன்னால் அந்த வினை நல்வினையா தீவினையா என்று தீர்மானிப்பது யார்? யார் தீர்மானிக்க முடியும்? ஒருத்தர் ஒரு செய்கின்ற வினையை அது நன்மையா தீமையா என்பது பாருங்களேன். உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் குழந்தையை எடுத்து தூக்கி கையில பிடிக்கிறார், வாளை எடுத்து ஓங்குகிறார், அந்த குழந்தைய வெட்டுவேங்கிறார். வாசல்ல காவலுக்கு நின்று ஓடி வந்து திருவடியை பற்றி கொள்ளுகிறான். சாமி என்ன இந்த குழந்தைய வெட்டுறீங்களே? உங்க வீட்டுல இருக்க அத்தனை பேரும் நீங்க சாமிக்கு எடுத்து வச்ச நெல்லை சாப்பிட்டவங்க தான், உண்மைதான். ஆனா இந்த குழந்தை நெல்லு சோறு சாப்பிட்டு முடியுமா? இந்த குழந்தை சாப்பிட்டு இருக்காது இல்ல, இதை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லுகிறான். அதுக்கு அவர் சொல்றார், வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சாமிக்கு சிவனுக்குன்னு எடுத்து வச்ச நெல்லு சோறை சாப்பிட்டுட்டாங்க, ஆனா இது சாப்பிடலன்னு சொல்ற. ஆனா அதை சாப்பிட்டவருடைய பாலை குடிச்சிருக்கும். இதை விட்டு வச்சோம்னா எதிர்காலத்தில் கோயில் சொத்தை சாப்பிடும், இது ஆசைப்படும், விட்டு வைக்க கூடாதுன்னு வெட்டினார் அவர். யாரு? கோட்புலியார். 63 நாயன்மார்ல ஒருத்தர். நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது, இன்னைக்கு எத்தனை கோட்புலியார் தேவை?